நம் எல்லோருடைய அன்றாட வாழ்க்கையில முக்கியமான அங்கமாக வகிப்பது ஆன்மீகம், ஸ்பிரிச்சுவாலிட்டி. நாம் என்றைக்காவது நம்மை நாமே கேள்வி கேட்டதுண்டா அல்லது யோசித்ததுண்டா? ஆன்மீகம் என்றால் என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவாலிட்டி? ஏன் மனிதன் ஆன்மீகத்தை நோக்கி செல்கிறான்? ஆன்மீகத்தின் அவசியம்தான் என்ன நம் வாழ்க்கையில்? ஆன்மீகத்தை சார்ந்த புராணங்கள், பகவத்கீதை, திருக்குரான், பைபிள் ஏன் உருவாயின? என்றைக்காவது நாம் யோசித்தது உண்டா? இதன் பின்னணி தான் என்ன? இவையாவும் எதை போதிக்கிறது? ஆன்மீகத்தை பற்றி எல்லோருடைய மனதில் நிலவும் பரவலான கருத்து தான் என்ன? ஆன்மீகம் என்பது அனைத்து மதத்தினரையும் சார்ந்த பொதுவாக ஒன்றாக நாம் கருதுகிறோம். அவரவர் மதத்தை சார்ந்து கோயில்களுக்கு போவது, கடவுளையே துதித்து பாடுவது, நீண்ட பாத யாத்திரையாக கடும் விரதம் இருந்து கடவுளை தரிசிப்பது, இவைதான் ஆன்மீகமா? இவையெல்லாம் செய்துவிட்டால் கடவுள் நமக்கு வேண்டியவற்றை கொடுத்து விடுகிறார். சரி, நாம் ஏன் சில சமயங்களில் நம் கண்களால் பார்க்கிறோம் சிலர் அழுது புலம்புவதை? கடவுளே, நான் உனக்காக தவம் இருந்தேனே, விரதம் இருந்தேனே, பாத யாத்திரையாக சென்று உன்னை நான் தரிசித்தேனே, ஏன் என்னை கைவிட்டு விட்டார்? இதையும் தான் நாம் அன்றாட வாழ்க்கையில் பார்க்கிறோம். வணக்கம் நேயர்களே, நான் ராதாகிருஷ்ணன் ஆர் சுரேஷ். வெல்கம் டு லைஃப் வித் ஸ்பிரிச்சுவல் சேனல். நாம இந்த பதிவில் பார்க்க போறது ஆன்மீகம் என்றால் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல். அதே மாதிரி ஆன்மீக ஆரோக்கியம் என்றால் என்ன, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். ஆன்மீக ஆரோக்கியத்தினால நம்முடைய வாழ்க்கையில நம்ம என்னென்ன பலனை அனுபவிக்க போறோம்? ஆன்மீகத்தை பின்பற்றினால் வாழ்க்கையில் நாம் சிறப்பாக வாழ முடியுமா? இதை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். ஆன்மீகம் நாம் வாழக்கூடிய வாழ்க்கையை மிகவும் சிறப்பாக, மிகவும் தெளிவாக, உயர்ந்த விழிப்புணர்வோடு நாம் செய்யக்கூடிய வேலையை 100% தெளிவோடு, 100% திருப்தியோடு, 100% அவுட்புட், எஃபிஷியன்ட், கான்பிடன்டோட ஒரு வேலையை நம்ம பார்க்கணும். பார்த்தீங்களா? அதை பற்றி சொல்லி கொடுக்கிற வாழ்வியல் முறை தான் ஆன்மீகம். எப்போ ஒருத்தர் ஆன்மீகத்தை பத்தி நல்லா கத்துக்கிறாரோ அவருடைய வாழ்க்கையில மிகவும் ஒரு சிறப்பான ஒரு ஆளாக மாறிடுறார். வாழ்க்கையில எந்த ஒரு தருணத்திலும், எந்த ஒரு பிரச்சனையும், எவ்வளவு ஒரு கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டத்தை, எந்த யுக்திகளை எப்படி கையாளுன்றது அந்த ஆன்மீகம் அவருக்கு நல்லாவே கற்றுக் கொடுத்துருது. ஸோ ஆன்மீகம் என்பது எல்லா ஒரு புராணத்திலையும் சார்ந்த பொதுவான ஒன்றாக தான் பார்க்கப்படுகிறது. ஆன்மீகம் ஒரு சகலகலா வல்லவனாக ஒரு ஆன்மீகம் ஒரு மனிதனை மாற்றுகிறது. இதுதான் ஆன்மீகம். சரி, ஆன்மீக ஆரோக்கியம் என்றால் என்ன? ஆன்மீக ஆரோக்கியம் என்பது ஆன்மீகத்தை எவன் ஒருவன் நன்றாக ஆராய்ந்து ஆன்மீகத்தை நன்றாக கற்றுக்கொள்கிறானோ அவனுடைய வாழ்க்கையில் அவன் ஆன்மீக ஆரோக்கியத்தை அடைகிறான். அவனோட லைஃப்ல அவனுக்கு எந்த ஒரு பிரச்சனையுமே வராது. ஏன்னா அவன் நல்லாவே அவனுடைய லைஃப்ல எந்த பிரச்சனையை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அவனோட லைஃப்ல பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே குறைவு. ஸோ அவனோட லைஃப்ல ஆட்டோமேட்டிக்கா ஆன்மீக ஆரோக்கியத்தை அவன் அடைஞ்சிடுறான். ஸோ இதை தான் நம்ம ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படின்னு சொல்றோம். ஸோ ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஹவு டு இம்ப்ரூவ் அவர் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் ஹெல்த், ஆன்மீக ஆரோக்கியத்தை நமக்கு நாமே எப்படி இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுன்றத சுருக்கமா 8 வழிமுறைகள்ல நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இதை நீங்க பின்பற்றினா கான்பிடண்டா நீங்க கண்டிப்பா இதை நீங்க இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ முதலாவதா வர்றது கனெக்ட் வித் யுவர் ஃபெய்த் கம்யூனிட்டி. உங்களுடைய நம்பிக்கைகள், உங்களுக்கு தோன்ற அந்த நம்பிக்கைகள், எண்ணங்கள், அதை நீங்க மற்றவங்களோட பகிர்ந்துக்கணும். உங்க ஃப்ரெண்ட்ஸோட, உங்க ஆஃபீஸில் வேலை செய்யறவங்களோடையோ நீங்க அதை கண்டிப்பா அதை பற்றி பேசி உங்களுக்கு இருக்கிற அந்த டவுட்டை நீங்க கிளியர் பண்ணிக்கணும். ஸோ நீங்க எப்போ உங்களுடைய எண்ணங்களை நீங்க மற்றவங்களோட ஷேர் பண்றீங்களோ, ஒரு சொசைட்டியோட இணைக்கிறீங்களோ, அப்போ உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். ரெண்டாவது வர்றது வாலண்டியர் டு ஹெல்ப் அதர்ஸ். வாலண்டியர் டு ஹெல்ப் அதர்ஸ்னா உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம், சொல்ற அந்த டைட்டில்லையே வச்சு நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. வாழ்க்கையில நம்ம எப்பவுமே வாலண்டியரா மற்றவங்களுக்கு எப்போ ஹெல்ப் பண்ண போறோமோ
அப்போவே நம்மளுக்கு கடவுள் ஒரு நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் நம்மளுக்கு கொடுக்குறாரு. லைஃப்பில் நம்ம நிறையவே செலவு பண்ணுறோம். பர்த்டே பார்ட்டி இல்லை வெளியில் போயிட்டு பர்ச்சேசிங் பண்ணுறது, கிராண்டாக பார்ட்டி வந்து ஆர்கனைஸ் பண்ணுறது, எக்ஸ்பென்சஸ். ஸோ இதெல்லாம் நம்ம குறைச்சிட்டு ரொம்ப புவர் பீப்புள் ஹெல்ப் பண்ணுறது, சேரிட்டிஸ் வந்து டொனேட் பண்ணுறது. ஸோ நம்ம பர்த்டே அன்னைக்கு பார்ட்டி கொண்டாடாமல் இந்த மாதிரி அனாதை குழந்தைங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுறது, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸை நீங்கள் உணருவீங்க. ஸோ இதை தான் வாலண்டியர் டு ஹெல்ப்ன்றதை நம்ம சொல்கிறோம். மூணாவது நாலாவது வர விஷயம் யோகா ப்ராக்டிஸ். ஒரு சப்ஜெக்டுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் ரொம்பவும் லிங்கான ஒரு விஷயம் யோகா அண்ட் மெடிடேஷன். ஸோ இதை நீங்கள் நிறைய இடத்துல யோகா மெடிடேஷனை பற்றி இம்பார்ட்டன்ஸை பார்த்துருப்பீங்க. நான் இதை ரொம்ப அதிகமாக பேசி வீடியோவை லென்த்தியாக பண்ண விரும்பலை. ஸோ இது நீங்கள் மெடிடேஷன் யோகான்றது லைஃப்பில் ரொம்பவும் ஒரு முக்கியமான விஷயம். இன்றைக்கி இருக்கிற இந்த ஸ்ட்ரெஸ், மென்டல் ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் வர ஒரு சூழ்நிலை இருக்கிற சுச்சுவேஷனில் யோகா மெடிடேஷன் ரொம்பவும் ஒரு முக்கியம். இந்த விஷயத்தை பல பேர்கிட்ட கேட்டு நம்மளுக்கு போர் அடிச்சு போச்சு. யோகா மெடிடேஷன் ரொம்பவும் இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம். ஸோ இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறதுனால நம்மளுக்கு நிறையவே லைஃப்பில் நன்மைகள். கீப் ஜோர்னல் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நம்மளுக்கு இருக்கிற எண்ணங்களை நாம் எழுத்து வடிவில் கொண்டு வரணும். ஸோ நம்மளுக்கு என்ன பிடிச்ச ஒரு டாபிக் இருக்கோ நம்மளோட லீஷர் டைமில் இல்லை லீவ் நாட்களில் உட்காந்து நம்மளுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பற்றி எழுதுறது. ஸோ கவிதைகள் எழுதுறது, சில விஷயங்களை நம்மளுக்கு பண்ணும்போது நல்ல ஒரு தாட்ஸ் நம்ம மைண்டில் வர ஆரம்பிக்கும். இதுவும் ஒரு நல்ல ஒரு காரணமாக அமையுது. இது 6th பாயிண்ட்டு, ஸ்பெண்ட் டைம் இன் நேச்சர். ஸோ நம்மளுடைய லீஜரான பீரியடில் இயற்கையை வந்து நம்ம ரசிக்க கற்றுக்கணும். இயற்கையை எப்போ ஒருத்தர் ரசிக்க கற்றுக்கிறானோ அப்போவே அவன் ஒரு பீஸ்ஃபுல் மைண்டாக மாறிட்டு போயிடுறான். அதுக்கான ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் அவங்களுக்கு நிறையவே கிடைக்க ஆரம்பிச்சிடுது. ஸோ எப்போ நம்மளுக்கு நேரம் கிடைக்குதோ அப்போது நம்ம பக்கத்திலே இருக்கிற ஒரு பீச்சுக்கு போகலாம், இல்லை ஒரு ஹில்ஸ் ஏரியாவுக்கு போகலாம். நம்ம ஹில்ஸ் ஏரியாவிலே இருந்தாலும் நம்ம வெளியில் போய் பார்க்கறதில்ல. இதெல்லாம் வந்து ஒரு அருமையான சந்தர்ப்பம். நம்மளுடைய லைஃப் வந்து நாமளும் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான ஒரு கிரேட் போகிறது. ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹாபீஸ். உங்களுக்கு பொழுதுபோக்கில் நிறையவே நீங்கள் கவனம் செலுத்தணும். உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுங்களோட நீங்கள் நல்லா பழகணும். உங்களுடைய ஆஃபீஸ் ஸ்டாஃபோட நீங்கள் ரொம்ப ஈஸியாக நீங்கள் உங்களுடைய ப்ராப்ளத்தை சொல்லி எல்லா ஒரு விஷயத்தையும் டிஸ்கஸ் பண்ணணும். உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செய்யணும். கேம்ஸ் விளையாடுறது, மற்றபடி இது மாதிரி ஸ்போர்ட்ஸில் நீங்கள் இன்ட்ரெஸ்ட் எடுக்கிறது இல்லை. உங்களுக்கு நிறைய ஒரு ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், மென்டல் ரிலீவ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக அமையும். 8வது விஷயம், நிறைய பேருக்கு வந்து ஸ்ட்ரெஸ் ரொம்ப அதிகமாகி அது எப்படி நம்ம ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுன்றதை பற்றி தான் இந்த பதிவு. ஸ்பீக் வித் சாப்ளின் ஆர் சம்ஒன் யூ ட்ரஸ்ட். ஸோ இது லாஸ்ட் ஸ்டேஜ். உங்களுக்கு இருக்கிற அந்த ப்ராப்ளத்தை நீங்கள் கண்டிப்பாக வெளியில் எல்லார்கிட்டையும் போய் சொல்ல முடியலன்னாலும் நீங்கள் நம்பக்கூடிய ஒருத்தர், இல்லைன்னா ஒரு சைக்காலஜிஸ்ட், இல்லை ஒரு மதகுரு, அவங்கக்கிட்ட போயிட்டு உங்களுடைய பிரச்சனையை நீங்கள் ஷேர் பண்ணணும். நான் ரொம்ப முக்கியமாக சொல்கிற ஒரு விஷயம் இந்த பதிவில், உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையை நீங்கள் மறைக்காமல் ஒரு டாக்டர்கிட்ட இல்லை ஒரு சைக்காலஜிஸ்ட் கிட்ட மறைக்காமல் உங்களுடைய விஷயத்தை நீங்கள் தெளிவாக அவங்களுக்கு சொல்லி அது ஆரம்ப கட்டத்திலே நீங்கள் வந்து அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா லைஃப்பில் அதுக்கு மேலே வர ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ரொம்ப முத்தி போய் லாஸ்ட் ஸ்டேஜில் அவஸ்தைப்படுறதை விட இனிஷியல் ஸ்டேஜிலே போயிட்டு உங்களுடைய ப்ராப்ளத்தை நீங்கள் சால்வ் பண்ணுறது ரொம்பவே பெட்டர். ஸோ இந்த 8 வழிமுறைகளை நீங்கள் பின்பற்றதுனால உங்களுடைய லைஃப்பில் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் நிறையவே அனுபவிக்கலாம் உங்கள் அனுபவபூர்வமாக லைஃப்பில். ஸோ வணக்கம் நேயர்களே, இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஒரு முன் உதாரணமாக இருங்க. இதை தான் நான் சொல்லிப்பேன். வணக்கம் நேயர்களே.